வெல்கம் டு சுகி மேங்கோ கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான காரசேவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் வந்து நல்லா தட்டி கொஞ்சம் பொடி மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் அதே மாதிரி தான் தூளாக்கி, மிளகு தூளாக இருந்தது அப்படின்னா அது கூட போட்டுக்கலாம். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நெய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் கொண்டு வர போகிறோம். கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துருப்போம். கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் இது. இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி, சீக்கிரமாக விழுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த ஜல்லி கரண்டிக்கு மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாவு அந்த ஓட்டு வழியாக கீழே விழும். அது எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக விழும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் மாவு எடுத்து அந்த கரண்டி மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம். அது ஓட்ட வழியாக கீழே இந்த மாதிரி விழும். இதை வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். இது எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர்றது நமக்கே தெரியும். நல்ல ஒரு ப்ரௌன் நிறத்தில் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான காரசேவ் ரெடி. ரொம்ப ஈஸி செய்கிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.